தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். குழந்தைகளை கடத்தி பிச்சை எடுக்க வைக்கிற மாதிரியான காட்சிகளை எத்தனையோ திரைப்படங்கள்ல நாம பார்த்திருப்போம். கிட்டத்தட்ட அதே மாதிரி நடந்த ஒரு கடத்தல போலீசார் கண்டுபிடிச்சு ஒரு சிறுவனை மீட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டிற்கு வேலை தேடி வடமாநில கும்பல் சாறை சாறையாக படையெடுப்பது அன்றாடம் நிகழக்கூடிய ஒன்றுதான். அப்படி வருபவர்களை அன்போடு அரவணைத்து அடைக்கலம் கொடுப்பது தமிழ் மக்களின் வழக்கம். அந்த வகையில் குழந்தை குட்டியோடு வேலை தேடி வந்த பெண்ணை நிர்கதியாக்கியிருக்கிறது ஒரு கடத்தல் சம்பவம். அசாம் மாநிலத்தைச் சேர்ந்தவர் சஷிதா. இவருக்கு 6 வயதில் சஹிப் உதீன் மற்றும் 3 வயதில் சஷிதுல் இஸ்லாம் என 2 மகன்கள் உள்ளனர். வட இந்தியாவில் வேலை இருந்தும் போதிய வருமானம் இல்லாததால் வேறு எங்காவது வேலை கிடைக்குமா என எதிர்பார்த்த சஷிதாவிற்கு சென்னையில் உள்ள காய்கறி கடையில் வேலை கன்ஃபார்ம் ஆகியிருக்கிறது. மகிழ்ச்சியில் இனி நமக்கு சென்னைதான் அன்னை என மகன்களோடு ரயில் ஏறி கடந்த 12ஆம் தேதி சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் வந்தடைந்தார். தன் துயரங்களை போக்க சென்னை வந்தவருக்கு அன்றுதான் மற்றொரு துயரம் ஏற்பட்டிருக்கிறது. ரயிலிலிருந்து இறங்கி கூட்ட நெரிசலில் வெளியேறியபோது கைப்பிடித்து வந்த 6 வயது மகன் சஹிபுதீனை கைவிட்டிருக்கிறார் சஷிதா. பதறிப்போனவர் காணாமல் போன மகனை தேடி சென்ட்ரல் முழுக்க இரவும் பகலுமாக தேடி அலைந்துள்ளார். ஆனால் மகனை பற்றி எந்த தகவலும் கிடைக்காததால் ரயில்வே போலீசிடம் வாய்மொழியாக கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறார். உடனே போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்திருக்கிறார்கள். சஹிபுதீன் 2 வாலிபர்களுடன் கொஞ்ச நேரம் இருந்துவிட்டு பிறகு அடையாளம் தெரியாத பெண்களுடன் செல்வது தெரிய வந்தது. சிறுவன் கடத்தப்பட்டிருக்கிறான் என்பதை உணர்ந்த போலீசார் துரித நடவடிக்கைகளில் இறங்கியிருக்கிறார்கள். 14 நாட்கள் 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்ததில் சஹிபுதீன் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த பெண்களால் கடத்தப்பட்டது உறுதியாகியிருக்கிறது. தொடர் விசாரணையில் அந்த பெண்கள் குண்டூர் மாவட்டம் நசரத்பேட்டை ரயில் நிலையம் அருகே இருப்பதை கண்டறிந்திருக்கிறார்கள். உடனே அங்கு சென்ற போலீசார் சிறுவனையும் கடத்தலில் ஈடுபட்ட 3 பெண்களையும் கைது செய்திருக்கிறார்கள். சரஸ்வதி, அஞ்சம்மா, சஷிதா ஆகிய 3வரையும் கைது செய்து விசாரணை நடத்தியபோது ஆந்திராவைச் சேர்ந்த இவர்கள் ரயிலிலேயே பயணம் செய்து பிச்சை எடுக்கும் கும்பல் என்பதும் வியாசர்பாடியில் உள்ள குடிசை வீட்டில் வசித்து வருகிறார்கள் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. கடந்த 12ஆம் தேதி இரவு காணாமல் போன சிறுவன் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் தனியாக சுற்றிக் கொண்டிருந்த போது பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த சரஸ்வதி கண்ணில் சிக்கியிருக்கிறான். சஹிபுதீனை பார்த்ததும் அவனை கடத்தி சென்று பிச்சை எடுக்க வைக்கலாம் என பிளான் போட்டிருக்கிறார் சரஸ்வதி. பசியோடு தாயை தேடித் திரிந்த சிறுவனிடம் நான் உன்னை அம்மாவிடம் கூட்டி செல்கிறேன் என ஏமாற்றி 13ஆம் தேதி அதிகாலை லோக்கல் ட்ரெயினில் ஏறி வியாசரபாடி சென்று போலீஸ் கண்ணில் சிக்காமல் 14ஆம் தேதி சக பிச்சைக்கார தோழிகளோடு ஆந்திராவிற்கு சென்றதாக சரஸ்வதி வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். சரஸ்வதி கொடுத்த தகவலின் அடிப்படையில் இந்த கடத்தலில் தொடர்புடைய மேலும் 2 பெண்களை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். சிறுவனை மீட்ட போலீசார் அவரது தாயாரிடம் ஒப்படைக்கும் வேலையில் இறங்கியிருக்கிறார்கள். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.